அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 277 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கூடா ஒழுக்கம் என்கின்ற அதிகாரத்திலே அமையப்பெற்றுள்ள அந்த திருக்குறள், புறம் குன்றி கண்டடையரேனும் அகம் குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. புறம் குன்றி கண்டடையரேனும் அகம் குன்றி முக்கிற் கரியார் உடைத்து. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். புறம் குன்றி கண்டடையரேனும் என்றால் புறத்தோற்றத்திலே குன்றி மணி போல காண்பதற்கு செம்மையானவராய் தோற்றம் அளித்தாலும், அகம் குன்றி முக்கீர் என்றால் அகத்தே குன்றி மணியின் மூக்கில் இருக்கின்ற கருப்பு போல, கரியார் உடைத்து என்றால் இருண்ட உள்ளம் கொண்டவர்களை இவ்வுலகம் கொண்டிருக்கிறது. அதாவது புறத்தோற்றத்திலே குன்றி மணி போல காண்பதற்கு செம்மையானவராய் தோற்றமளித்தாலும், அகத்திலே அதே குன்றிமணியினுடைய மூக்கில் இருக்கின்ற கருப்பு போல இருண்ட உள்ளம் கொண்டவர்களை இந்த உலகம் கொண்டிருக்கிறது என்பது இந்த திருக்குறளின் அருமையான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். வள்ளுவரின் உச்சரிப்புகள் என் உள்ளத்தை தொட்டுவிட்டன. அவரை போன்று ஞான பொக்கிஷத்தை தந்தவர்கள் இவ்வுலகில் எவரும் இல்லை என்று திருவள்ளுவரை ஔவையார் புகழ்ந்து உரைத்திருப்பதாக அறிகிறோம். கூடா ஒழுக்கம் தொடர்பான இந்த திருக்குறளின் இத்தகைய அருமையான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் எழுதியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. புற தோற்றத்திலே நல்லவன் போல் நடித்து தனது நெஞ்சினிலே நெஞ்சை வைத்துக்கொண்டு நயவஞ்சகமாய் இனிக்க இனிக்க அன்புள்ளம் கொண்டவர்கள் போல பேசி நாடகமாடுகின்ற நாசக்காரர்கள் இந்த உலகிலே அதிகம் உள்ளதை ஒரு நாயகன் அம்பலப்படுத்துகின்ற அருமையான பாடல் வரிகள் அந்த பாடல் வரிகள். அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், ஞான தங்கமே, தமது உள்ளத்திலே தமது நெஞ்சினிலே நெஞ்சினை வைத்துக்கொண்டு நாக்கு பேசுகின்ற வார்த்தைகளில் மட்டும் அன்பு வைத்துக்கொண்டு நல்லவர்கள் போல நடிக்கின்ற கபடக்காரர்கள் இவ்வுலகிலே அதிகம் உள்ளார்கள். அவர்கள் பல்வேறு வேடங்கள் போட்டு ஆடுகின்ற நாடகங்களை நான் சொல்ல ஆரம்பித்தால் அவற்றை சொல்லி மாறாது. அவர்கள் தமது அழகான தோற்ற பொலிவுகளை வைத்துக்கொண்டு தமது நாவினிலே தேனினும் இனிய மொழிகள் பேசி உள்ளத்திலே இருக்கிற நஞ்சினை மறைத்து நல்லவர்களுக்கு பல்வேறு கேடுகள் செய்கின்ற பகல் வேடக்காரர்களாய் தோற்றம் அளிக்கிறார்கள். இவ்வுலகிலே அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்கின்ற அருமையான கருத்தினை வெளிப்படுத்தி காட்டுகின்ற அந்த வாய்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1967 வெளிவந்த திருவருட் செல்வர். கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசை அமைக்க சீர்காழி S கோவிந்தராஜன் பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து, நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே.
நஞ்சினை நெஞ்சில் வைத்து நாவினில் அன்பு வைத்து நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே. அவன் நாடகம் என்ன சொல்வேன் ஞான தங்கமே, ஞான தங்கமே. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, தமது புற தோற்றத்திலே குன்றை மணி போல காண்பதற்கு செம்மையானவராக சிவப்பானவராக தோற்றமளித்தாலும் தமது அகத்திலே தமது உள்ளத்திலே அந்த குன்றி மணியினுடைய மூக்கில் இருக்கின்ற கருப்பு வண்ணம் போல இருண்ட உள்ளம் கொண்டவர்களை இவ்வுலகம் அதிகமாக கொண்டிருக்கிறது என்கிற இந்த திருக்குறளின் கூடா ஒழுக்கம் தொடர்பான சிறப்பான கருத்தினை அறிந்து தெளிந்து நாம் கூடா ஒழுக்க செயல்களை கூடா ஒழுக்க எண்ணங்களை தமது உள்ளத்திலே கொண்டு இருக்காமல் சிறப்பாக வாழ்ந்து வாழ்க்கையிலே மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் எண் 278. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.